வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தோட ட்ரைலர் அப்டேட் தான் நம்ம பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஸ் கஷ்டப்பட்டு வந்து வீடியோ நிறையா போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தரீங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு 200-300 லைக் வரும்னு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதிகமாக கொடுப்பீங்க நம்புகிறேன். அப்படி தான் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஸ் இருக்கும். ட்ரெண்டிங்கில் போகிற எல்லா அப்டேட்டும் நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷனோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். பிக் பாஸும் கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட இந்த மாதிரி அப்டேட் தான் ஸ்பீச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட ட்ரோல் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாதிரி ட்ரைலர் பிரேக்கப் பண்ணுறது பிடிச்சிருக்கா, ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் தான் நான் அடுத்தடுத்து கண்டென்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு லைக்குக்காக மட்டும் கிடையாது, அந்த இம்ப்ரமேட்டிவ் வீடியோ, அந்த என்ஜாய்மெண்ட் வீடியோ உங்ககிட்டயே வந்து நான் சேர்த்துன்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மழை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனி அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. நம்ம சத்யராஜ் அவங்க இருக்காங்க, சரத்குமார் அவங்க இருக்காங்க, இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. மேகா ஆகாஷ் அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கேட்கல இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட கேஸ்டிங் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பிரேக் டவுன் தான் நம்ம பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. நீ என்ற கையில் எடுத்துகிட்டு போங்க. படத்தோட ஸ்டார்டிங் ட்ரைலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை காட்டுறாங்கன்னு சொல்லாங்க. நம்ம சரத்குமார் அவங்கள காட்டுறாங்க. கப்பலில் போயிட்டுருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அவங்க கீழேயே தண்ணியை பார்த்துட்டு கப்பலில் பயணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம சரத்குமாரும் விஜய் ஆண்டனியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொடர்பாக இருக்காங்க. அவர் ஒரு பிளேடு ஒன்று வச்சுருக்காரு. அந்த பிளேடை வந்து எடுத்து தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ண பேரை போடுறாங்கன்னு சொல்லாங்க. தான் ட்ரைலரே ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். விஜய் ஆண்டனி பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊரில் யாரையும் ஒன்று தெரியாது, இந்த ஊரில் யாருக்கும் ஒன்றே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி டைலாக் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லாங்க. இந்த ஊரில் யாருக்கும் ஒன்று தெரியாது, ஒன்றையும் யாருக்கும் தெரியக்கூடாது. விஜய் ஆண்டனி அவங்க ஏன் இந்த அளவு வந்து யூனிக்காக வந்து தனியாக சுற்றுறாருன்னா, மழை பிடிக்காத மனிதன் படத்துக்கு டைட்டில் தகுந்த மாதிரியே தனியாக சுற்றிட்டு இருக்காருன்னே சொல்லாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு தனிமை வந்து அதிகமாக தேடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி நாயை ஒன்று வச்சுருக்காரு. அந்த குட்டி நாயை வச்சுட்டு வந்து இந்த ட்ரைலர் படத்தோட மூவ் ஆகுதுன்னு சொல்லாங்க. சரண்யா மேம் ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் ஆண்டனி அவங்களுக்கு அம்மாவாக வந்திருக்காங்க. மேகா ஆகாஷ் வந்ததும் ஒரு ஆளை பிடிச்சிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க விஜய் ஆண்டனி அவங்க ஃப்ரெண்டு நடந்து வரும்போது வாங்க ஒரு காஃபி ஷாட் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனியோட காஃபியில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார்னே சொல்லாங்க. ஏன்டா கிடைச்ச வாய்ப்பு இப்போ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காஃபி சாப்பிடலாம். இல்லை பரவாயில்ல. விஜய் ஆண்டனி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோன் இருக்குன்னு சொல்லாங்க. அந்த ஊருக்குள்ளே சுற்றும் போது இவன் யாருன்னு தெரியக்கூடாது, யாருமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வருதுன்னு நான் சொன்னேன். அந்த இது மாதிரி தான் போயிட்டுருப்பார். யார்கிட்டையும் வந்து பேச்சு பேர் ஊருன்னு பேச்சு எடுத்தாலே எஸ்கேப் ஆயிரு, போலீஸ்டம் கொடுக்க மாட்டார். தனிமையாக வந்து அதிகமாக விரும்பாருன்னு சொல்லாங்க. நம்ம சரண்யா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விஜய் ஆண்டனிக்கு அம்மா வராங்க, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குறாங்க, எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லாங்க. ஒரு எனக்கும் மழை பிடிக்காது மற்றும் பிளேடை வச்சு வந்து அவர் வந்து நல்லா ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருப்பார்னே சொல்லாங்க. பிளேடை வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கு நீ என்ன பிக் பாக்கெட்டா? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நான் கடவுள்கிட்ட சொன்னேன், கடவுளுக்கு அது கேட்கல. நான் போலீஸ்கிட்ட போய் சொன்னேன், போலீஸு அதை வந்து கண்டுக்கலை. இதனால் வந்து நான் ப்ரே பண்ண கடவுளுக்கு கேட்கல, எடுக்கிற முடிவு வேறு மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் கண்டுக்கல. சரண்யா மேம் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒருத்தனோட அடையாளம் வந்து அவங்களோட பெயர் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, தெரிஞ்சுக்கிறாவே அவங்க கூட பழகிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கழட்டி விட்றாங்க, அதுக்காக தான் பழகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த யாரை பற்றி யாருக்கு தான் முழுசாக தெரியும்? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில் தானே இந்த உலகமே உருண்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. அதுக்கப்புறம் ட்ரைலர் மூவ ஒரு ஷூவை வச்சு போகும். ஷூ வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூ எல்லாம் காலில் தானே போட்டு போவாங்க, நீ ஏன்டா கையில் வைக்கிட்டு பாருன்னு சொல்லி போலீஸ்காரன் ஒருத்தரை பிடிச்சி அடிப்பாங்க. அந்த எல்லாரும் ஷூ காலில் தானே போடுவாங்க, நீ ஏன்டா கையில் எடுத்துகிட்டு போங்க.
சீன் பார்க்கும்போது அந்த ஷூவில் ஏதோ எல்லோ கலர் ஷூவில் ஏதோ இருக்கும் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நீ ஏன்டா கையில் எடுத்துகிட்டு போன? சரண்யா மேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அண்ணி அவங்கள நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்றான்னு சொல்லாங்க. அவருக்கு ஏதோ கடவுளுக்கு கேட்கல. ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். நல்ல ஒரு சூப்பர் கேரக்டரில் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க விஜய் அண்ணி பொறுத்தளவு. அவர் படம்னாலே கண்டிப்பாக நான் விரும்பி பார்ப்பேன். இது ஒரு த்ரில்லர் கிரைமர் மூவி மாதிரி இருக்குது. கிரைம் மூவியோட நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசு தான் கடவுள். அப்படி பழகிற அந்த குட்டி நாயை வச்சு மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கோட்டை அவர் போட்டு பார்ப்பாருங்க, அதில் வந்து மறைச்சி அந்த மலையில் நனையாமல் விடுறத சீனாக இருக்கட்டும், எல்லாமே சீன் பை சீனாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம சரத்குமார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் அண்ணிக்கு. நம்ம எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? இவங்க சத்யராஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான கேமியோ மாதிரி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதிகமாக ட்ரைலரில் காட்டல. மேபி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. போட்லேயே ஒரு சில சீன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் இதில் ஒரு மாலில் நடக்கிற மாதிரி ஃபைட் சீனு காட்டுறாங்க. இதில் ஒரு மாலில் நடக்கிற மாதிரி ஃபைட் சீனு காட்டுறாங்க. ஒரு ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டையும் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. மழை பிடிக்காத மனிதன் படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷுவல் செம்ம சூப்பராக கொண்டு போயிருக்கான்னு சொல்லாங்க. ஒரு ஸ்பீடாக கொண்டு போய் முடிக்கணும்னு சொல்லி ட்ரைலர் அவ்வளோ வேகமாக போச்சுன்னு சொல்லாங்க. அந்த அளவு விஷுவல் மிரட்டி விட்டார்னே சொல்லலாம். விஜய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவங்க பயங்கரமான ஒரு யோசனை பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விஜய் ஆண்டனி அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு மாசான ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு கேமியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சரத்குமார் அவங்க நம்ம விஜய் ஆண்டனிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவர் இருக்காங்க. 2 பேர்த்த வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மாலில். அங்கே வந்து நம்ம விஜய் ஆண்டனியும் நம்ம சரத்குமார் 2 பேர் போய் காப்பாற்றி அந்த 2 பேர்த்த வந்து கூப்பிட்டு வராங்களா என்னென்னு தான் படம் ட்ரைலர் பார்த்தாலும் அப்படின்னு தெரியுது. லாஸ்ட் ஒன் கூட்டு வராங்களான்னு படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து படத்தில் நடந்திருக்குன்னு சொல்லாங்க. ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சீன் பை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தெறிக்க விட்ருக்கான்னு சொல்லாங்க. ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் போகும்போது நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் முடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போகுது. ஒரு ஷூவை வச்சு ஒரு ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ண முடியுமோ அந்தளவு யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரில. ஆனால் எல்லாரும் ஷூ காலில் தானே போடுவாங்க, நீ ஏன்டா கையில் ஷூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வில்லங்கள் எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்றாங்க. அந்த ஊருக்கு வந்து விஜய் ஆண்டனி அவங்க யாருன்னு தெரியக்கூடாது அது அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக் இதில் வந்திருக்கும். அப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க பாருங்கள், நம்ம இவங்க அதாவது விஜய் ஆண்டனியோட அம்மா இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் சொல்லி தான் வந்து ஒரு டைலாக் முடியும். அந்த யாரு யாரை பற்றி யாருக்கு தான் முழுசாக தெரியும்? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில் தானே இந்த உலகமே உருண்டுக்கிட்டு இந்த விஷயத்தில் வந்து அவங்க மிரட்டி விட்டுருக்காங்க. ஏதோ படத்தில் ஒரு ஹிண்ட் டீட்டெயில் மாதிரி வச்சுருக்காங்க. பொறுத்து இந்த பக்கம் என்னென்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு. இந்த ரிவ்யூ அவங்க ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைலரோட பிரேக் டவுன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பிரேக்கப் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் படத்தோட ரிவ்யூ வந்துடும். இந்த மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். படம் எப்போ வரும் நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணிடலான்னு சொல்லி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கில் போகிற அப்டேட்டும் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா 2 சொல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய லைக் வரும்னு எதிர்பார்க்குறோம். லைக்கு கண்டிப்பாக நிறையா கொடுங்க. அதே மாதிரி நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போடுறோம். ஆனால் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வியூவர்ஸ். டப்பர் அடலுக்கு எதிர்த்துறேன். என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார்.